ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவா பார்க்கலாம் வாங்க. இங்கே ரேவதி வந்து இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறதுனால அதை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தங்கராஜ் இருந்துட்டு இவ ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுறா, ஆனால் என்னன்றது நம்மளுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இவ சும்மா இருந்தார் தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ சும்மாவே நீ இருக்க வேண்டாம் சரியான்றாங்க. இங்கே பாரு இனிமேல் வந்து நீ இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து வேலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னங்க சும்மா இருக்கிறதுனாலதான் தேவையில்லாம மணிக்கணக்கா போன் பேசிட்டு இருக்க ரேவதின்றாங்க. போன் பேசுற நேரத்துல சில வேலைகளை செய்யலாம். என்னோட ரூம் ஃபுல்லா குப்பையா இருக்கு, நிறையவே வந்து இதா இருக்கு, நீ எல்லாமே கிளீன் பண்ணி நீட்டாவே ஸ்லாப்ல இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாமே தொடச்சு கிளீனா வைக்கணும் கண்ணாடி மாதிரின்றாங்க. எங்க வீட்டுல ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை பத்தாததுக்கு இதுல எக்ஸ்ட்ரா வேலை வேற கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க. செய், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அப்படின்றாங்க. ஃபோன் பேசுகிற நேரம் இந்த வேலையை செய்யலாம் இல்லைன்றாங்க. நான் வர முதல்லாம் மெசேஜில் இருக்கா இல்லைன்னா ஃபோனில் பேசிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்யிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே பாரு நான் வர நேரத்தில் ஃபோனை மட்டும் லொலிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வேற தங்கராஜை பார்ப்பேன்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் அவர் போனதுமே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க குரூப்பில். வருமா ரேவதி வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவாங்க. என்ன ஆச்சுன்னு உடனே இந்த மாதிரி யார்கிட்டயும் ஃபோன் பண்ணுறேன் மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. வீடு ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி வச்சுக்கணுமா, அவருடைய ரூம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணணுமா, க்ளீன் பண்ணி எல்லாமே தொடச்சு நீட்டாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரேவதி ஏன் அவர் இப்படி நடந்துக்கிறாருன்றாங்க. நாங்கள் யாருக்குள்ளே பேசுகிறேன்னு சந்தேகம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. சே, உங்கள் ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு மோசமானவர் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி அவரை பற்றி உனக்கு இன்னும் தெரியல, போக போக தான் அவர் எப்படிப்பட்டவன்றதே தெரியும்ன்றாங்க. நல்லவர்கிட்ட அப்பா அம்மா தலையில கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வச்சு, ஆனால் அவர் எப்படிப்பட்டவர், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஃபீல் பண்ணி அவங்க ஸ்டோரியை சொல்லவும் அதை கேட்டுட்டு மதி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.